Tamil Crackers vs Flying Falcons. First match. Tamil Crackers choose to batting. Flying Falcons fielding. First over போடுறதுக்கு ஃபஸ்ட் ஓவர் போட அனுதீப், ஸ்ட்ரைக்கில் உதயா, நான் ஸ்ட்ரைக்கில் விக்கி. ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஒய்ட். ஃபஸ்ட் பாலே ஒய்டோடு ஆரம்பிச்சிருக்காரு. ஃபஸ்ட் பால் மீண்டும் ஒரு ஒய்டுங்க. கீப்பர் பின்னாடி விட்டு அங்கே ஒரு ரன்னா மாறி இருக்கு. விக்கி பின்னாடி தூக்கி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் விரட்டி போகிறாரு. 1-2 ஆயிருக்கு. விக்கி பேட்லேருந்து 2 ரன் வந்திருக்கு. நோ பால் கொடுப்பாங்களா? அம்பேர் நோ பால் சிக்னல் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராலே ஸ்கோர் வந்துருக்கு. மீண்டும் ஒரு நோ பாலுங்க. 4 ரன் ப்ளஸ் நோ பால். எக்ஸ்ட்ராலே ஸ்கோர் வந்திருக்குங்க. உள்ள எடுத்தாண்டாரு. ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. அரைஞ்சி விட்டு மேலே திருப்பி தூக்கி விட்டுருக்காரு. அங்கே 4ங்க. மீண்டும் மிக்கி பேட்லேருந்து ஒரு 4 அரைஞ்சி விட்டாரு. 5 கேட்ச் மிஸ் ஆகிருக்குங்க. ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. கேட்ச் மிஸ் ஆகிருக்குப்பா. தட்டி விட்டுருக்காரு. கைக்கு தானே ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. ஃபீல்டர் அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டில் ஒரு சிங்கிள் வந்திருக்கு. அடித்தார் நேருக்கு நேர். கேட்ச் அங்கே திருப்பி மீண்டும் ஒரு கேட்ச் மிஸ்ஸுங்க. சிங்கிள் மட்டும் எடுத்திருக்காங்க. ஓடி இருக்கலாம், 2 போயிருக்கலாம். செகண்ட் ஓவர் போட பிரேம்ஜித் அடித்து போட்டார். பால் அங்கே மீண்டும் அங்கே கேட்ச் ஆயிருக்குங்க. தட்டி பிடிச்சிருக்காரு. விக்கியோட விக்கெட் இழந்திருக்காருங்க. ஆசை காட்டி மோசம் போன மாதிரியா போய்க்கிருக்காரு. தட்டி ஒரு ஃபீல்டிங் பிடிச்சிருக்காரு. அங்கே ஒரு கேட்ச். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் முருகன் அரைஞ்சி விட்டார். பாலே அங்கே 4 அந்த பாலே 4 ஆயிருக்கு. தேர்ட் பால் மீண்டும் அழுத்தி போட்டாருங்க. ஒய்டு வந்திருக்கு. நல்ல பாலுங்க. டாட் பாலில் கொண்டாந்துருக்காரு. ஒரு 4க்கு அடுத்து ஒரு ஒய்டு போனாலும் அடிச்சு விட்டுருக்காரு. இங்கே ஃபீல்டர் கைக்கே போகுது. பிடிப்பாரா பார்ப்பான். அடுத்து பால் தட்டு மாற்றமா. இங்கே 1-2 ஆயிருக்கு. த்ரோவும் வரல. நல்லா பாருங்க. கீழே எடுத்தாந்தாரு. அங்கே கீப்பர் ஒரு மிஸ்ஃபீல்டில் ஒரு சிங்கிளாகவும் மாறி இருக்கு. ஒரு சிங்கிள் உதயா பேட்லேருந்து ஒரு சிங்கிள் வந்திருக்கு. தேர்ட் ஓவர் போட ஜோசப் தட்டி விட்டார். அவன் கைக்கே தானே போயிருக்கு. ஃபீல்டர் கைக்கு. ஊக்கி போடுறாங்க. இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் வந்திருக்கு. மீண்டும் பின்னாடி போட்டார். ஃபீல்டர் கைக்கே தானே போயிருக்கு. மீண்டும் அந்த ஏரியாவில் ஃபீல்டர் வச்சு கரெக்டாக போட்டிருக்காரு. 2 பால் டாட் பால் வாங்கி அந்த ஏரியாவுக்கு எடுத்து வந்துருக்காரு. இங்கே 1-2 மாறுமா. ஒரு சிங்கிள் மட்டும் வந்திருக்கு.
ஒரு எட்ஜுங்க, டாட் பால். மீண்டும் பின்னாடி எடுத்து வந்தார் ஒயிட். அடிச்சார். 1 2 ரன் வந்திருக்குங்க. பவுலிங் எண்டில் தேவநாத். பால் தட்டி விட்டுருக்காரு. கேப்பில் பால் போகலைங்க. அங்கே 1 ரன் மட்டும் வந்திருக்கு. நோ பால். அம்பையர் சிக்னல் நோ பால் கொடுத்துருக்காங்க. மீண்டும் டாஸ் பால். அங்கே 1 ஒரு சிங்கிள் மட்டும். அடித்தார். கேட்ச் ஆகுமா? இல்லைங்க, முன்னாடியே கொடுத்திருக்கு. அங்கே 1 ரன்னாக மாறி இருக்கு. தட்டி விட்டுருக்காருங்க. அங்கே 1 ஒரு சிங்கிள் மட்டும் வந்திருக்குங்க. பிளேயிங் ஃபால்கன்ஸ் நல்லா பந்து போட்டுக்கிருக்காங்க. ஸ்கோரும் போகலை பெருசாக. எக்ஸ்ட்ராவில் தாங்க ஸ்கோர் போயிருக்கு. தூக்கி விட்டார். அங்கே கேட்ச் ஆகுமா? ஆள் இல்லை, முன்னாடியே குத்திருக்கு. 1 ஒரு ரன் மட்டும் வந்திருக்குங்க. சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு. அடுத்தடுத்து உள்ள எடுத்தாந்தாங்க. நல்ல பால். அண்ணா அங்கே ஒரு சிங்கிள். முருகன் விட்டாருங்க. பால் ஒயிட் ப்ளஸ் சிங்கிள். கொஞ்சம் பிளேயிங் ஃபால்கன்ஸில் ஃபீல்டிங் தடுமாற்றம் இருக்குது. குளிர் ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. குளிர் காலத்தில் அடித்தாலும் வந்து போகாது. 6 கேப்பில் போயிருக்கு. பிடிச்சிட்டு வரா. கொஞ்சம் தடுத்துட்டாருங்க. போக வேண்டிய பால். அங்கே 2 ரன்கள் கிடச்சிருக்குங்க. ஜோசப் பவுலிங் இல்லை. ஜோசப் அரைஞ்சாருங்க. பால் போகல. ஃபீல்டர் வரலாம். அங்கே 2 முருகன்பேட்லேருந்து 2 வந்திருக்கு. தட்டி விட்டாருங்க. நல்லா டிஃபென்ஸுக்கு போயிருக்காரு. அங்கே ஒரு சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு. அரைஞ்சாருங்க. போயிருக்கு. கேப்பில் போயிருக்கு. 4 இல்லை. பொத்தம்லாம் திரும்பினாரு. பால் எட்ஜ் ஆகிருக்கு. இங்கே ஃபீல்டர் தடுத்துட்டாரு. ரன்கள் ஏதும் இல்லை. நேருக்கு நேரம் அடித்தார். முதல் 6 பதிவு செஞ்சுருக்காது உதயா. அவர் பேட்லேருந்து ஒரு 6 வந்திருக்கு. பால் தேய ஆரம்பிச்சிருச்சுங்க. மீண்டும் அடித்தார். கேட்சா? கேட்ச். உதயா இப்போ தான் அடிக்க ஆரம்பித்தார். அவரோட விக்கெட் இழந்திருக்காரு. பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக்கில் பாண்டியா. ஸ்ட்ரைக்கில் முருகன். தட்டி விட்டுருக்காரு. பால் தேவநாத்தோட பாலில் சிங்கிளோடு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பாண்டியா. நல்ல பாலுங்க. கட் பண்ணி போட்டாப்புல. ஒரு டாட் பால். டாஸ் பால் அடிச்சாரு. கைக்கே தானே போயிருக்கு. 2 அவுட் ஆகுமா? மிஸ் ஆயிருக்குங்க. முருகன் டாஸ் பால் விட்டாருங்க. மீண்டும் ஒரு டாஸ் பால். ஒரு சிங்கிளாக மாறி இருக்கு. இங்கே நிறைய டாஸ் பால் பார்க்கலாம். டாட் பாலுங்க. நல்ல பால். உள்ளே எடுத்தாந்தாரு.
ஸ்டெம்ப் லைன்லேயே எடுத்தாந்தாரு, சிங்கிளாக தட்டியிருக்காரு, மாற்றி விட்டார். பவுலிங் என்ற நியூ பவுலர் எபி, அவருக்கான ஃபஸ்ட்டு பால். ஸ்ட்ரைக்கில் பாண்டியா. நோ பாலுங்க. இங்கே அதிகம் நோ பாலும் பார்த்துருக்கோம். நோ பால் டாஸ் அதிகமாக இருக்குது. குளிருக்காண்டி கை உருகுதா என்னன்னு தெரில. இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு. அடித்தாரு, கையச்சாகுமா? கைக்கே போயிருக்கு. ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாரு. அங்கே 1 2 3 மாற்றிருக்காங்கங்க. தட்டி விட்டு ஆஃப். அங்கே ஒரு சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு பாண்டியாப்பேட்டிலேருந்து. டாட் பால் ஆஃப் லைன்லேயே வச்சு எடுத்தாந்தாரு. அடித்தார், நல்லா மடக்கி கொடுத்தாரு. ஆனால் பால் போகல, சிங்கிள் மட்டுமே ஆயிருக்கு. இங்கே இன்னைக்கு ஒரே ஒரு 6 மட்டும் தான் போயிருக்குது. 4 ஏராக தான் போயிருந்துருக்கு. ஒரு நோ பால். தட்டி விட்டார். அங்கே 1 மட்டுமே கிடைத்துள்ளது. ஓவரின் கடைசி பந்தில் 1 ரன்கள் மட்டும். மீண்டும் ஒரு ஓவரால் கொடுத்துருக்காருங்க. பாக்ஸை விட்டு வெளியில் போயிருந்துருக்காரு. இங்கே நோ பால் நிறையா பார்க்கலாம். அடித்தாருங்க, 5 பின்னாடி போயிருக்கு. 4 ஆகுமா? போகலைங்க, 4 போகல. 3 ஆயிருக்கு. ஓடியே எடுத்திருக்காங்க 3 ரன். நியூ பவுலர். ஒரு சிங்கிள். மீண்டும் அதே ஏரியா. அங்கே ஒரு சிங்கிள் மாறி இருக்கு. சிங்கிள் மட்டுமே தாங்க போய்க்கிருக்கு. அவங்க போகிற எக்ஸ்ட்ரா நோ பாலில் வந்துருக்கு ஸ்கோரு. உள்ள எடுத்தாந்தாரு, டாட் பால் ஆக்கியிருக்காரு. அடித்தார், கேப்பில் போயிருக்கு. 4 மாறி இருக்குங்க. அங்கே விட்டாருங்க பாலை. டாஸ் பால். அங்கே ஒரு சிங்கிள். டபுளுக்கான முயற்சி முருகன் வந்தார். பாண்டியா கால்ஸ் நோ. போல்ட் ஆக வேண்டிய பாலுங்க. ஐயா பாடியில் பட்டு சிங்கிளாக மாற்றி விட்ருக்காங்க லெக் பையில். பவுலர் எபி. அபி அபி கேட்ச் மிஸ்ஸுங்க. முக்கியமான விக்கெட்டை விட்டுருக்காங்க. நல்ல பால், நல்லா ஃபஸ்ட் ஓவர் போட்டப்போ நல்லா போட்டுருந்தானுங்க. செகண்ட் பால். மீண்டும் அடிக்கப்பட்ட பந்து கேப்பில் போயிருக்கு. 4 தடுத்துருக்காருங்க. ஐயா 4 தடுத்து விட்ருக்காரு. நல்ல முயற்சி ஃபீல்டர், வாழ்த்துக்கள்ங்க. அடித்தார். மீண்டும் அதே ஏரியா. கொஞ்சம் பால் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு இந்த தடவை. 1 பவுன்ஸில் பிடிச்சிருக்காரு ஃபீல்டர். அங்கேயும் ஒரு சிங்கிள் மட்டுமே எடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ட்ரைக்கில் முருகன். போல்ட். முருகனோட விக்கெட் இழந்திருக்காரு. உள்ளே எடுத்தாந்தாருங்க பாலில். ஹெட்ஜில் பேட்டில் பட்டு ஹெட்ஜ் ஆகிருக்கு, போட்டிருக்கு. நியூ பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைக்கில் பாலா. இங்கே பின்னாடி 4 ஆகிருக்கு. பால் விட்டார், அப்படி இந்த பவுன்ஸ் ஆகி 4 மாறி இருக்கு.
மீண்டும் அதே உள்ளே வச்சாருங்க. 10th ஓவர் அடிச்சாருங்க பாண்டியா. நேருக்கு நேர் அங்கே அம்பேர் தீர்ப்பு 4 கொடுத்துருக்காங்க. பாண்டியா பேட்லேருந்து ஒரு 4 வந்திருக்கு. மீண்டும் உள்ளே எடுத்தாந்தாரு. அங்கே சிங்கிள் மட்டுமே மாறி இருக்கு. அங்கே ஃபீல்டர் மிஸ்டேக்கில் 2 மாறி இருக்கு. விட்டாருங்க டாட் பால். ஒய்டு கொடுத்துருக்காரு அம்பேர். நோ பால்ங்க, கிரீஸ் நோ பாலுங்க. ஒய்டும் இல்லை. அவர் கை காமிச்சா ஒய்டு மாதிரி இருந்துச்சு. டாஸ் பால் மடக்கி கொடுத்தாரு. வெளியில் போயிருக்கா. ஃபீல்டரே தட்டி விட்ருக்காருங்க. இங்கே 4 ஆயிருக்கு பாண்டியா பேட்லேருந்து. விட்டாருங்க. உள்ளே எடுத்தாந்தாரு. கோல் போல்ட் ஆக வேண்டிய பாலுங்க. நல்ல பவுலிங். ஒருத்தமில் திரும்பி அடித்தார். 4 கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரில் பேக் டு பேக் 4 வந்திருக்குங்க. பார்ப்போம் பவுலர் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் உள்ளே எடுத்தார தான் பார்ப்பார். சொன்ன மாதிரியே உள்ளே எடுத்தாந்தார். அங்கே ஆஃப் ஏறி வந்து ஆஃபில் அடித்தாருங்க. 4 பாண்டியா பேட்லேருந்து ஒரு 4 3 4 வந்திருக்குங்க இந்த ஓவரில். அவர் ஸ்ட்ரைக்கில் பாலா. டாஸ் பால் பின்னாடி எடுத்தாந்தாரு. நான் போகல. ஃபீல்டர் விட்டுருக்காரு. அங்கேயும் தடுமாற்றம். ஆனால் 4 தடுத்துருக்காங்க. 2 மாதிரிக்கு பவுலிங்கில் எபி அவருக்கான 3rd ஓவர். அடித்தாரு. வெளியில் போயிருக்கு. 6 பாலாப்பேட்லேருந்து ஒரு 6. மீண்டும் ஒரு டாஸ். ஒயிட் பேட்டில் பட்டு இருந்தால் வெளியில் போயிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் படலை. ஒயிட் ஆகிருக்கு. நேருக்கு நேர் ஃபீல்டர் கையிலே தஞ்சம் முகிந்திருக்கு. அங்கே ஒரு சிங்கிள். டாஸ் பாலுங்க. கேட்ச விட்டாருங்க. இங்கே 1 பின்னாடி எடுத்தாந்தாருங்க. மீண்டும் ஒரு ஒயிட். தட்டி விட்டுருக்காரு டாஸ் பாலை. அங்கே ஒரு ஃபீல்டர் மிஸ்டேக். 1 மட்டும் போயிருக்கு. லாஸ்ட் பால். 11th ஓவரோட லாஸ்ட் பால். டாஸ் பால் கைக்கு போயிருக்கு. அங்கே சூரிய ஒளி கண்ணை கூசிருச்சு ஃபீல்டர். 4 12th ஓவர். நேருக்கு நேர் ஒரு எட்ஜில் அங்கே ஒரு சிங்கிள் மட்டும் வந்திருக்கு பாலாப்பேட்லேருந்து. டாட் பண்ண நல்லா உள்ளே எடுத்தாந்தார். ஒரு எட்ஜு காலில் பட்டு பவுலர் கைக்கே தானே போயிருக்கு. ஒன்று ஒரு சிங்கிள் மட்டும் விட்டாருங்க. சிங்கிள். ஃபைல்ஸ் விழுகலைங்க. ஆனால் போர்டில் பட்டுச்சு லைட்டாக. ஃபைல்ஸ் விழுகாதனால அழாக்கு ஒரு லக்கு கிடச்சிருக்கு. பார்ப்போம். இங்கே ஒரு சிங்கிள். பாண்டியா ஃபீல்டர் ஒரு தருமாட்டம். 2 ஆகுமா? முயற்சி கிளை 2க்கான முயற்சி இல்லை. ஜோசப் பவுலிங் ஹேண்டில்
ஓ, கட் பண்ணி விட்டாரு, ஒய்டு கொடுத்துருக்காரு, அடிச்சிருக்காரு, கேட்சுங்க. பாண்டியாவோட விக்கெட் இழந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் கணேஷ். பாண்டியா போனாலும் அவுட் ஆகி போயிருக்காரு. நல்ல கட்டிங்க. அங்கே ஃபீல்டர் கீப்பர் விட்டுருக்காரு. சிங்கிளாக மாறி இருக்கு. அரைஞ்சாரு. அங்கே ஆளே இல்லை அந்த ஏரியாவில். அரைஞ்சு விட்டு ஒரு 4 பாலா பேட்லேருந்து. ஓ, போல்டு ஆக வேண்டிய பாலுங்க. டாஸ் பால். அங்கே ஒரு சிங்கிள் நல்ல ஃபீல்டிங்க. அந்த இடத்த கைக்கே வந்துச்சு. லாஸ்ட் 3 ஓவர். ஸ்ட்ரைக்கில் பாலா 133 ஸ்கோரு. டாஸ் பாலுங்க, போல்டு. நல்லா அடிக்கும் இந்த பேட்ஸ்மேன். வெளியில் போயிருக்காரு பாலா. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ரமேஷ். டாட் பால். பவுலிங் இல்லை தேவநாத். மீண்டும் ஒரு டாட் பால். ஒரே சுற்றுங்க, பேக் டு பேக் குனிஞ்சு சுற்றிருக்காரு. மீண்டும் டாட் பால் போட்டிருக்காரு. பார்ப்போம். நல்ல பேட்ஸ்மேன் ரமேஷ். தமிழ் கிரிக்கெட்டில் ஒரு 100 அடித்த பேட்ஸ்மேன்னா அவர் மட்டும்தான். மீண்டும் ஒரு டாட் பால். மீண்டும் ஒரு பாடியிலே எடுத்தாந்தாருங்க. பாடியில் பட்டு லெக் பையில் ஒரு சிங்கிள் வந்திருக்கு. நல்ல பவுலிங்க. இந்த 5 பால் நறுக்குன்னு போட்டிருக்காரு. ஸ்ட்ரைக்கில் கணேஷ் தட்டி விட்டாருங்க. இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே வந்திருக்கு. ஏபி 15th ஓவர். அவருக்கான 4th ஓவர் போடுறாங்க. ஒரு சிங்கிள் மட்டும் முதல் பாலில். அடித்தார். 4 வந்திருக்குங்க ரமேஷ் பேட்லேருந்து. டாஸ் பால். என் ஃபீல்டர் கையில் எடுத்திருக்காரு. ஒரு ரன் மட்டும் வந்திருக்கு. டாஸ் பாலுங்க. தட்டி விட்டுருக்காரு. இங்கே ஒரு சிங்கிள். டாஸ் பால். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட லாஸ்ட் 2 ஓவர். ஸ்ட்ரைக்கில் ரமேஷ். போல்டுங்க. டாட் பால். ஸ்ட்ரைக்கில் மருது. ரமேஷ் அவுட் ஆகி போயிருக்காரு. போன பால் ஸ்ட்ரைக்கில் மருது. தட்டி விட்டாரு. அங்கே 1 மட்டும் கிடச்சிருக்கு. டாஸ் பால். ஒரு எட்ஜ். உள்ள எடுத்தாந்தாரு. அங்கே ஒரு 1 விட்டுருக்காரு. ஃபீல்டிங் விட்டுருக்காரு. 2 ஆகுமா? 2 ஆயிருக்கு. அங்கே ஒவ்வொருத்தரில் பேக்கப்பில் ஆள் இல்லை. அங்கே 1 ரன் மட்டும் வந்திருக்கு. இங்கே கணேஷ் விழுந்திருக்காருங்க. 1 ரன் மட்டும் வந்திருக்கு ஒவ்வொருத்தரோவில். லாஸ்ட் பால்.
அடித்தார், கைக்கே தானே போயிருக்கு. அங்கே ஒரு சிங்கிள். நமக்கு அந்த அளவுக்கு தமிழ் கிராக்கர்ஸ் ஃபீல்டிங். நிறைந்த நன்னாளில் நீராட போதிவீர் போதி மீனு நேரிலையில் சீர்மல்கும் ஆயர்பாடி செல்வச் செருமீரால் கூர்வேலன் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதி இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியன் போல்முகத்தான் பாரோர் புகழ படிந்துலோர் என்பாவாய். திருப்பாவையிலுடைய முதல் பாடலுங்க. மார்கழி பொழுதில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்குது. காலை இனிய வணக்கம். நான் உங்களது கற்றப்பட்டு தாரா. முதல் ஓவரில் தமிழ் கிராக்கர்ஸ் 150 ரன்களை எடுத்திருக்காங்க. இப்போ அதை எதிர்கொண்டு முதல் ஓவரை வீசக்கூடியவர் எங்களுடைய தற்போது வைஸ் கேப்டனான மருதுபாய். ஒரு ஸ்லோ பவுலர், வித்தியாசமாக பந்து போடக்கூடிய திறமையாளர். முதல் ஓவரை வீச வருகிறார் மருது. முதல் பாலுங்க. முதல் பாலில் முதல் ரன். இரண்டாவது பாலை வீச வருகிறார் மருது. டாட்டா மாற்றிருக்காருங்க. மூணாவது பால். நாலாம் மாறுமா? இல்லை. 2 ஓட்டங்கள் மட்டும்தான் ஓடிருக்காங்க. 4வது பந்து விக்கெட் எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். பார்ப்போம். 4வது பந்து போடுறாரு மருதுபாய். 4 மாறுவார். பாண்டி தடுப்பாளர் அருமையாக தடுத்துட்டார். 1 ஓட்டங்கள் மட்டும்தான் பெரிய ஓடிருக்காங்க. வாழ்த்துக்கள் பாண்டியா. தனக்கான 5வது பாலை போட வருகிறாருங்க மருதுபாய். சிறந்த பவுலர், துவக்க பவுலர், நல்ல லோயர். சூப்பராக போட்டாப்பில். ஸ்லோயர் போட்டாப்பில். இப்போ லாஸ்ட் பாலை பார்ப்பா எப்படி போடுறா அப்படின்னு. மருதுபாய் கேட்சா மாறுமா? இங்கே கேட்ச் மிஸ் செய்து 2 ரன்னுகள் ஓடிட்டாங்க. தனது அணிக்காக 2வது ஓவரை வீச வருபவர் முத்துக்குமாருங்க. செல்லப்பிள்ளை, அற்புதமான பவுலர். விதவிதமாக சூப்பு சீப்பு கண்ணாடி மாதிரி விதவிதமாக பந்து போடக்கூடியவருங்க. 2வது ஓவரை தனக்கான முதல் ஓவரை வீச வருகிறார். முதல் பந்தே அகலப்பந்து. சரி, பரவாயில்ல. நம்ம டீமில் வந்த உடனே வார்ம் அப் பண்ணுறதே கிடையாது. வந்த உடனே நேரில் நாங்கள் நேராக வந்தால் ஹீரோவாக தான் வருவோம், இல்லாட்டினா வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள். தனக்கு முதல் பந்து போடுகிறார் முத்துக்குமார். வீடு பந்து தான் அது அடிச்சிட்டாருப்பா முத்துக்குமார். தனக்கான 2வது பந்து போடுகிறார். கேட்சாகுமா? சுரேஷ்குமார் மிஸ் பண்ணிட்டாரே. ஆனால் 3வது பாலை வீச வருகிறாருங்க முத்துக்குமார். 3வது பால் ஸ்லாட்டில் போட்டாப்புல. நல்ல 4ங்க. அது 4ஆ 6ஆங்க? 4ங்க. 4வது பந்து போட வர்றாருங்க முத்துக்குமார். ஒரே ஒரு ரன்னுங்க. 5வது பால். அழகாக அடிக்கப்பட்ட பந்துங்க. மைதானத்தின் வெளிப்புறத்தில் விழுகிறதா உள்ளே விழுகிறதா என்று தெரியவில்லை. 4 ஓட்டங்கள். அதாவது மைதானத்திற்குள்ளே விழுந்ததனால் 4 ஓட்டங்களை கொடுக்கின்றார். இறுதி பந்து லைன் பால் வைடு. இறுதி பந்து மீண்டும் வைடு. இறுதி பந்தை வீச வருகிற முத்துக்குமார்.
தனக்கான 2வது ஓவரையும் அணிக்கான 3வது ஓவரையும் வீச வருகிறார் மருதுபாய். அழகாக அடிக்கப்பட்ட பந்து இங்கே 4ஆகுமா. முதல் பந்திலே 4 ஓட்டங்களை தனது அணிக்காக பதிவு செய்கிறார். தனக்கான 2வது பந்தை போட வருகிறார் மருதுபாய். முதல் பந்திலே 4 கொடுத்து 4 ஓட்டங்களை கொடுத்துருக்கார். பார்ப்பேன் என்ன ஒரே ஒரு ஓட்டங்கள். 3வது பந்து போட வர்றாரு. வாவ், வண்டர்ஃபுல் ஷாட். அருமையான ஷாட்டுங்க. அது ஒரு கிரிக்கெட் ஷாட் பார்த்த மாதிரி இருந்துச்சு. 6 ரன்ங்க. 5வது பால். மறுபடியும் ஷாட்டுங்க. கேட்ச் ஆகுமா. 6 ரன்கள். சூப்பருங்க, நல்ல ஷாட்டுங்க. வாழ்த்துக்கள். பேர் என்ன போல அபி, சிறந்த பேட்ஸ்மேன், நல்லா ஆடுறாங்க. ஓகே, மறுபடியும் அது அருமையாக ஷாட் பண்ணி அடித்தாருங்க. ஓகே, கேட்ச் ஆகுமா. விட்டுட்டாப்லையா. கேட்சுங்க, அருமையான கேட்ச் பிடிச்சாப்புல மருதுபாய். வாழ்த்துக்கள். பவர் பிளே முடிஞ்சுங்க. இப்போ வந்து பாலா வர்றாருங்க. சிறந்த பவுலர், சிறந்த மன்னிக்கவங்க. இது வந்து பவர் பிளேயில் இறுதி ஓவர். பாலா முதல் பந்து அருமையான ஷாட்டு. 1 ரன் அடிச்சிருக்காங்க. 2வது பந்து. வா, 3வது பால். அழகாக ஸ்லாட்டில் அடித்தது. கேட்ச் ஆகுமா. கேட்சுங்க. உதயா அற்புதமாக பிடிச்சாப்புல. வாழ்த்துக்கள் உதயா, சிறப்பு. ஒரு விக்கெட் எடுத்திருக்காப்புல பாலா முதல் ஓவரில். அவருக்கு வேணால் முதல் ஓவரில். ஓ வா, சூப்பர் பந்துங்க. அடுத்து பால் போடுறாரு. வாவ், ஸ்லாட்டில் ஒரு சூப்பர். லாஸ்ட் பால். சூப்பராக அடிச்சாப்லாங்க. நான் மிஸ் பண்ணிட்டுருங்க. இங்கே 4 ரன் ஓடிடுச்சு, 4 ரன் ஓடிடுச்சு. ஓகே, அடுத்து மருதுபாயை கொண்டாந்துருக்காங்க. முதல் பந்து ஒய்டு. க்ளோஸ் கீப்பர் நிற்கிறாப்புல கேப்டன். முதல் பந்து ஒய்டு போட்டிருக்காப்புல. 2வது பால் அழகாங்க அடித்தாங்க. கேட்சுங்க. பாண்டியா, வெரி நைஸ் கேட்டுங்க. வெரி குட், அருமையான கேட்ச். வாழ்த்துக்கள் பாண்டியா, வாழ்த்துக்கள். மருதுபாய் அடுத்து போடுறாருங்க. அவர் ஒரு டெக்னிக்கல் பவுலர். மருதுபாய் மீண்டும் ஒய்டு போட்டிருக்காருங்க. மருதுபாய் அடுத்து அதுவும் ஒய்டு. அடுத்து போட்டிருக்காரு. அவுட்டு. போல்டுங்க, நல்ல போல்டுங்க, சிறந்த பவுலர். ஐயோ, இன்னும் 2 பால் இருக்குங்க மருதுபாய்க்கு. வாவ், சூப்பர் பால். லாஸ்ட் பாலுங்க. மருதுபாய் ஒய்டுங்க. மறுபடியும் இறுதி பந்தை போட வராருங்க. சூப்பர் பாலுங்க. சிறப்புங்க. பாலா சிறந்த பந்துங்க. பாலா 2வது பால். வாவ், வாட் a பியூட்டி, வெரி நைஸ். 3வது பாலுங்க. நல்லா தூக்கி அடிக்கப்பட்ட பந்துங்க. 4 ஓட்டங்கள் ஓடிட்டுங்க. சிறப்புங்க, வாழ்த்துக்கள். அருமையான ஷாட்டுங்க.
பால் அடுத்தையும் அருமையாக அடிக்க விட்டுட்டு 4ஆம் மரமும் 6ஆம் மரமும். வாழ்த்துக்கள் ரமேஷ், அருமையான கேட்சை பிடித்திருக்காரு. வாழ்த்துக்கள். பாலாவுக்கு 2 விக்கெட் விழுந்துருக்குங்க. சூப்பருங்க. வாழ்த்துக்கள் பாலா. ஓ சூப்பரான பால். ஒரே ஒரு ஓட்டங்கள்ல முத்துக்குமாருங்க. ஊரோரம் புளிய மரம் உளிப்பு விட்டா சலசலக்கும். முத்துக்குமார் அவர்கள் விக்கெட்டை இழுத்து வர புளிய மரம் மாதிரி. ஆடாச ஆக்டிவாக இருக்க மாட்டேங்கிறாப்லையே முத்துக்குமார். கீழே விழுந்துட்டாப்லையே. 2வது பாலை போட வருகிறார் முத்துக்குமார். ஒய்டு முத்துக்குமார் நல்ல ஸ்ட்ரோக்குங்க. நல்ல ஸ்கொயர் ஷாட் ஆடினாப்ல முத்துக்குமாரன். விட்டுட்டாப்ல. முத்துக்குமாரன் சலப்பா நல்ல போல. முத்துக்குமாரா நம்ம பக்கம் வருதாப்பா. வாவ் வாட் எ பியூட்டி. நல்ல பாலுங்க. முத்துக்குமாரன் அடுத்த போல சலசலப்பு இல்லாத ஒரு பந்துங்க. அருமையாக வந்துச்சுங்க. போலாங்க. முதல் பந்து சூப்பராக அடிச்சாப்புல வெளியிலங்க. அருமையான ஷாட்டுங்க. சூப்பர் ஷாட். வாழ்த்துக்கள். பாலா முதல் பந்துலேயே 6 ஓட்டங்களே கொடுத்துருக்காரு. அவ்வளோதான். பாலா சிங்கிள் ஆடி இருக்காங்க. வாவ் பியூட்டி பால். வெரி நைஸ். அடுத்த பால் பரவாயில்ல. பெரிய ஷாட்டுக்கு போனதுக்கு பிறகு ஒரு சிங்கிள் ஆடணும் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காங்க. பெரிய விஷயங்க அது. அப்படி தான் ஆடணும். கடைசி 5 ஓவர் 6 ஓவரில் பெரிய ஷாட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கொண்டு வந்துருக்காங்க. வாழ்த்துக்கள். நல்ல பேட்டிங்க. நல்ல பவுலிங். பாண்டியா மிகச்சிறந்த பந்து வீச்சாளர். நல்ல ஆல்ரவுண்டர். ரொம்ப ஒரு ஐடியாவை போடக்கூடிய ஆளுங்க பாண்டியா. சிங்கு சிக்கான்னு அருமையாக போடுறாரு. ஐ சபாஷ். சூப்பர் பாலுங்க. முதல் பந்தே டாட்டு கொடுத்துருக்காருங்க பாண்டியா. 2வது பால். வாவ் பியூட்டிஃபுல். நல்ல ஷாட்டுங்க. பாண்டியா 3வது பால் போடுறாருங்க. 3வது பால் விக்கெட் எடுக்கணுங்க. நல்ல ஷாட்டுங்க. நல்ல ஷாட்டு. நல்லா ஆடிட்டு இருக்காங்க. 2 ஓட்டங்களை மட்டும் பெற்றிருக்காங்க. பாண்டியா 4வது. ஐயோ போல்டாக வேண்டியதுங்க. ஓ நல்ல ஷாட் கிடைக்கலைங்க. பாண்டியா விக்கெட் எடுங்க. பாண்டியா இந்த ஐடியா பால் போட்டாப்புல பார்த்தீங்களா? ஸ்லோ பால் அப்படி தான் போடணும். ஓவர் முடிஞ்சுங்க. உதயா கொண்டாந்துருக்காங்க புது பவுலரை. ஓகே. வாவ் நல்ல ஷாட். ஒரே ஒரு ரன். 2வது பாலை போடுறாரு உதயா. நல்ல ஆல்ரவுண்டர். உதயா 3வது பாலை போட வர்றாரு.
ஐ வா நல்லா உதயா தொடர்ச்சியாக 3 பால் டாட் விட்டுருக்காரு. டாட் அடிச்சு நல்ல வேலை. பாலா போல்டு சிறந்த போய் இருந்துச்சு. உதயா how is that? உதயா மீண்டும் ஓய் மறுபடியும் பாண்டியாவை கொண்டாந்துருக்காப்புல. ஓகே வா வாட் எ பியூட்டி. நல்ல பந்து போட்டாங்க. விக்கெட் தொடர்ச்சியாக விழுதும் அவங்க வந்து பெரிய ஷாட்டுக்கு போகவே இல்லைங்க. பாண்டியா வா வாட் எ பியூட்டி. ஆளே இல்லைங்க, சூப்பர் ஷாட்டுங்க. பாண்டியா நல்ல லைனுங்க. பாண்டியா வாவ் வாட் எ பியூட்டி. நல்ல ஷாட்டுங்க. பாண்டியா நல்ல bowling. பாண்டியா வா வாட் எ பியூட்டி. இல்லை பாண்டியா எடுத்து போடுறாருங்க. பாண்டியா வா வாட் எ பியூட்டி. சூப்பருங்க. உதயா வந்திருக்காப்லாங்க. உதயா விக்கெட் வேணுங்கப்பா. வாட் எ பியூட்டி ஆர் வெரி நைஸ் bowling. ரெண்டாவது பாலை வீச வர்றாருங்க உதயா. சிங்கிள் ஆடுறாங்க, பரவாயில்லைங்க, வாழ்த்துக்கள். நல்ல பவுலர் இருந்துச்சுன்னா சிங்கிள் ஆடணும். நல்ல கிரேட் ஐடியா. 3ஆவது பாலுங்க. வாட் எ பியூட்டி. சரியான லைனுங்க. உதயா மீண்டும் உதயா. ஐவா நல்ல கேட்ச், நல்ல ட்ரை. வாழ்த்துக்கள் முருகன் கேப்டன். சிறந்த முயற்சிங்க. நல்லா அதை எடுக்க முடியல. உதயா நல்ல ஷாட்டுங்க. உதயா நல்ல ஷாட். அவுட். புதிய பவுலரை கொண்டாந்துருக்காங்க தம்பி சுரேஷ். புதிய முயற்சி. டானில் அடிச்சிருக்காங்க. நல்ல ஃபீல்டுங்க மிக்கி. நல்ல ஃபீல்டுங்க. 2ஆவது பாலுங்க. நல்ல ஷாட்டுங்க. கேட்சாக மாறுமா. மூணாவது பாலுங்க. ஓ வாட் எ பியூட்டி. நல்ல கேட்ச் ஆகுமா. நல்ல பவுலுங்க. 4ஆவது பால். சிறப்பாக பந்து வீசிக்கிட்டு இருக்காரு. நல்ல கேப்பு. இப்போ நம்ம பாண்டி போயிடுவாரா? இல்லை, 4 போயிடுச்சுங்க. சுரேஷ் 5ஆவது பால். மிஸ்பீல்டில் ஒரு 4 போயிடுச்சுங்க. நல்ல பவுலிங் தான். சிறப்புங்க. லாஸ்ட் பால் சூப்பராக போட்டாப்புல. டேஷு ஒரே ஒரு ரன்னு தான். புதிய பவுலரை கொண்டாந்துருக்காங்க. குமார் என்ற அப்பிச்சி. குருந்தை குமார்.
குருந்தை குமார் முதல் பந்து. ரெண்டாவது பால். வாட் அ பியூட்டியா, வெளியிலையா 6. நல்ல ஷாட்டுன்னா நல்ல 6ங்க. அது அருமையான பந்து. அதே தவிர செய்கிறாரு கையிலையா பாண்டியா. சூப்பருக்கு விக்கெட்டுங்க. வாழ்த்துக்கள். முதல் ஓவரில் முதல் விக்கெட்டை எடுத்து செஞ்சுருக்காங்க குமார். குருந்தை குமார். ஐயா கேட்சுங்க, சூப்பருங்க. குருந்தை குமார் அவர்களுக்கு 2 விக்கெட் விழுந்திருக்குங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். முதல் ஓவரில் 2 விக்கெட்டை விழுத்து தட்டியிருக்காரு. பார்ப்போம் லாஸ்ட் விக்கெட்டு. நல்லா ஆடப்பட்டு பந்துங்க, நல்ல த்ரோ. மீண்டும் சுரேஷ், வாழ்த்துக்கள். போன ட்ரிப்பு ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஒரே ஒரு ரன்னுகள் மட்டும் ஓடி இருக்கு. ரெண்டாவது பால் போவே இல்லை. மூணாவது பால். வாட்டி வாட் எ பியூட்டி, நல்ல பால். லாஸ்ட் விக்கெட்டுங்க. வாட் எ பியூட்டி, கேட்ச் ஆமா முடியலைங்க. லாஸ்ட் பால், நல்ல ஷாட், 4. இறுதி பந்தா சுரேஷ். லாஸ்ட் ஓவருங்க. குமார் குருந்தை குமார். லாஸ்ட் ஓவர், லாஸ்ட் விக்கெட். அருமையாக அடிச்சது, கேட்சுங்க. குருந்தை குமார் ஒரு கேட்ச் மிஸ் ஆகிருந்துச்சு, பரவாயில்ல. அடுத்து போட்டாப்புல அருமையான பால், நல்ல லைனு. வாழ்த்துக்கள். மூணாவது பாலுங்க. விக்கெட்டு கம்ப்ளீட் ஆகாமல் பாப்பா. மூணாவது பால் அத்தி. அப்படி போடுங்க. அவுட்டு, முடிஞ்சு வச்சு. சிறப்பு, வாழ்த்துக்கள். சிறப்பாக முடிஞ்சிருச்சுங்க. தமிழ் கிரக்கார்ஸ் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. ஓகே, அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.